Sharon of God Church presents. ஹாய் குட்டீஸ், பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா படிக்கிறீங்களா? எல்லாரும் அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படிஞ்சு நல்ல பிள்ளைங்களா இருக்கிறீங்களா? ஓகே, வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா? அம்மா அப்பா தாத்தா பாட்டி எல்லாரும் நல்லா இருக்காங்களா? சரி, ஓகே. இப்போ நம்ம ப்ரேயர் பண்ணலாமா? ப்ரேயர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுவோமா? சரி, எல்லாம் நீட் டவுன் பண்ணுங்க, எல்லாம் கண்ணை மூடுங்க, எல்லாரும் ப்ரேயர் பண்ணலாம். ஓகே குட்டீஸ், நம்ம ப்ரேயர் பண்ணலாமா? எல்லாரும் கண்ணை மூடுங்க, ப்ரேயர் பண்ணலாம். ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான இந்த நாளை விலைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிள்ளைகள் எல்லாரும் இந்த சமூகத்திலே கூடி வர கர்த்தர் கிருபை செய்தீங்களே, மக்கள் நன்றி ஏசப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஏசப்பா, பிள்ளைகளுக்கு தேவையான நல்ல ஞானத்தையும் அறிவையும் கர்த்தர் கொடுப்பீராக ஆண்டவரே. இந்த சண்டே கிளாஸ்ல வாஞ்சையோடு இந்த பிள்ளைகள் கவனமாய் பொறுமையா இருந்து இதுல வருகிற ஒவ்வொரு அப்பா செஷன்லயும் பிள்ளைகள் சந்தோஷப்பட மகிழ்ந்து கழிகுற பிள்ளைகளுக்கு தேவன் கிருபை செய்யும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவரே. ஏசப்பா, பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிற கதைகள், வசனங்கள், பாடல்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. உங்களுடைய கரம் உங்களுடைய பிள்ளைகளோடு கூட இருந்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஓகே குட்டீஸ், இப்போ நீங்க எல்லாம் பாடின பாட்டு வீடியோஸ்ல எல்லாம் வரும், பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுங்க. சரியா? இன்னைக்கும் உங்களுக்கு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான டிராயிங்கு, கொஸ்டின் ஆன்சர் இந்த செஷன்லாம் இருக்கு. அதனால நீங்க எல்லாரும் நல்ல சந்தோஷமா என்ன பண்ணணும், என்ஜாய் பண்ணணும். இது முடிகிற வரைக்கும் நீங்க எல்லாரும் என்ன பண்ணணும், நல்லா பொறுமையா இருந்து அமைதியா இருந்து எல்லாம் கேட்டு நீங்களும் எங்க கூட சேர்ந்து பாட்டு பாடணும், கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணணும். எல்லாம் சந்தோஷமா எல்லாரும் உற்சாகமா செய்யணும். சரியா? ஓகே, இப்போ நீங்க பாடின பாட்டு வசனங்கள் எல்லாம் கேட்கலாமா? எல்லாம் ரெடியா இருக்கீங்களா? சரி. Psalms 27:1. The Lord is my light and my salvation. Whom shall I fear? யெகோவாயீரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பீர். யெகோவாயீரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பீர். ஆராதனை 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 உமக்கே. நம்புவேன் சூருவரலை, நான் நம்புவேன் என்னை சூருவரை. நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாரும், நான் நம்புவேன் என்னை சூருவரை. Clap your hands. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இயேசுவே வழி, சத்தியம், ஜீவன். இயேசுவே ஒளி, நித்தியம் தேவன். இயேசுவே வழி, சத்தியம், ஜீவன். இயேசுவே ஒளி, நித்தியம் தேவன். புது வாழ்வு எனக்கு தந்தார், சமாதானம் நிறைவு அளித்தார். பாவங்கள் யாவும் மன்னித்தார், சாபங்கள் யாவும் தொலைத்தார். கல்வாரி மீதில் எனக்காய் தம் புதிய
Clap your hands. Love of Jesus, sweet and marvelous love of Jesus, sweet and marvelous love of Jesus, sweet and marvelous, oh so wonderful love. Higher than the sky, deeper than the ocean, wider than the universe, oh so wonderful love. Higher than the sky, deeper than the ocean, wider than the universe, oh so wonderful love, oh so wonderful love. Amen. Unto depths I cried unto you, O Lord, hear my voice. Let your ears be attentive to the voice of my supplication. O Lord, if you make iniquities, who shall stand? But you have forgiveness with thee, so that they may fear. Psalms 131-4. Amen. Clap your hands. பாறையின் மேல் கட்டினவன் புத்தி உள்ளவன், பாறையின் மேல் கட்டினவன் புத்தி உள்ளவன், பாறையின் மேல் கட்டினவன் புத்தி உள்ளவன். பெருமழை பெய்தது, பெருமழை பெய்தது, பெருமழை பெய்து நீர் உயர்ந்தது, பெருமழை பெய்து நீர் உயர்ந்தது. அந்த வீடே நிலைத்து நின்றது, அந்த வீடே நிலைத்து நின்றது. மானாலின் மேல் கட்டினவன் புத்தியற்றவன், மானாலின் மேல் கட்டினவன் புத்தியற்றவன், மானாலின் மேல் கட்டினவன் புத்தியற்றவன். பெருமழை பெய்தது, பெருமழை பெய்தது, பெருமழை பெய்து நீர் உயர்ந்தது, பெருமழை பெய்து நீர் உயர்ந்தது. அந்த வீடு அழிந்து போனது, அந்த வீடு அழிந்து போனது. கற்பாறையான இயேசுவின் மேல் கட்டுவாயானால், கற்பாறையான இயேசுவின் மேல் கட்டுவாயானால், நீ என்றென்றும் நிலைத்திருப்பாய், நீ என்றென்றும் நிலைத்திருப்பாய். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. Clap your hands. தேவாரி தேவ தூண்கள் அவர் அளவர் அவர் திருவை அண்டமுண்டை. ஹல்லேலூயா. Clap your hands. வாழ கமுலனை தலியாக்குவாள். ஹல்லேலூயா. Clap your hands. தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். ஹல்லேலூயா. Clap your hands. Give thanks to the Lord, for He is good, love endure forever. Psalms 136 word 1. Hallelujah. Clap your hands. Sea rose and fled, Jordan turned back, the mountains skipped like rams and hills like lambs. What else you are, O sea, that you skip like, O sea, that you flee, O Jordan, that you turn back, O mountains, that you skip like rams, O hills like lambs. Tremble, O earth, at the presence of the Lord. Sing praise, tremble, O earth, at the presence of the Lord, at the presence of the God of Jacob, who turned the rock into a pool of water, the flint into a spring of water. Psalms 143-8. Praise the Lord. Praise the Lord, praise the Lord from the heavens, praise Him from the heights, praise Him all the angels, praise Him all the hosts. Psalms 148:1 and 2. Alleluia. Clap your hands. Come in here, all you people who fear to God. Let me tell you what the Lord has done for me. I called to Him with my mouth, and His praise was on my tongue. If I have cherished before Him, He could have not helped me, but the Lord has helped me, and He has heard my prayer and
Praise be to the Lord who has helped me and heard my prayer and withheld his love for me. Psalm 66, 16 to 20. When Israel come out of Egypt, Jacob from a people of strange language, Judah became his sanctuary and Israel his domination. What made you see that you turned back, and Jordan you fled? At Jordan you fled, the mountains skipped like rams and the hills like lambs. What made you, O Jordan, to turn back and sea to flee like lambs, and the sea that you fled, and mountains to skip like rams, and the to skip like rams. Psalms 114, 1 to 6. Alleluia. Clap your hands. स्तुति आराधना ऊपर जाती है, आशीष लेकर नीचे आती है। स्तुति आराधना ऊपर जाती है, आशीष महिमा लेकर आती है। प्रभु हमारा कितना महान, देखो हमसे करता है प्यार। प्रभु हमारा कितना महान, देखो हमसे करता है प्यार। हालेलुया 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 हालेलुया। स्तुति आराधना ऊपर जाती है, आशीष लेकर नीचे आती है। स्तुति आराधना ऊपर जाती है, आशीष महिमा नीचे आती है। हालेलुया Hallelujah. Psalms 1 verse 1 to 6. Oh, the joys of those who do not follow the advice of the wicked, or stand around with sinners, or join in with mockers. But they delight in the law of the Lord, meditating it day and night. They are trees planted along the river banks. Their leaves never get withered. They prosper in all they do, but not the wicked. They are worthless staff, scattered by the wind. Wicked are condemned at the time of the judgment. Sinners have no place among the godly. The Lord watches over the path of the godly, but the path of the wicked leads to destruction. Amen. Hallelujah. Hallelujah. Psalms 134 verse 2-3. Lift up your hands to the holy place, and bless the Lord. May the Lord bless you from the Zion. He who made heaven and earth. Amen. Clap your hands. Praise the Lord. Give thanks with a grateful heart. Give thanks to the Holy One. Give thanks because He is given Jesus Christ, His Son. And now let the weak say, I am strong. Let the poor say, I am rich, because of what the Lord has done for us. Give thanks. Praise the Lord from the heaven, praise Him from the heights above, praise Him all His angels, praise Him all His heavenly host, praise Him sun and moon, praise Him all His shining stars, praise Him you highest heaven and you water over the heaven. Let them praise the name of the Lord, for at His command they were created. Let them, He established them forever and ever. He gave them a decree that would never pass away. Praise the Lord from the earth, you great sea creature and ocean depths. Psalms 147, 1 to 7. Alleluia. Clap your hands. दे सकता हूँ, क्या ला सकता हूँ, कहता तुझे बस शुक्रिया। क्या दे सकता हूँ, क्या ला सकता हूँ, कहता तुझे बस शुक्रिया। तुझ में ही है सुबह, तुझ
तुझ में ही मेरे हर सांस, तुझसे ही है सुबह, तुझ में ही मेरे हर सांस, तुझसे ही करता शुरुआत हर कोई काम। आदर और धन्यवाद आज तेरा, शुक्रिया 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 तेरा नाम, शुक्रिया 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 तेरा नाम। सारे दुनिया तेरे हैं, सब कुछ तूने रचाया है। सारे दुनिया तेरे हैं, सब कुछ तूने रचाया है। मुझको भी तूने बनाया है, तेरे जैसा किया है। क्या दे सकता हूँ, क्या ला सकता हूँ, कहता तुझे बस शुक्रिया। क्या दे सकता हूँ, क्या ला सकता हूँ, कहता तुझे बस शुक्रिया। आमीन। I have given up my pride and turned away from my arrogance. I am not concerned to with great matters or with subject difficult for me. Instead, I am concerned and at peace as a child lies quietly in his mother's arm, and my heart is quiet within me. Israel, trust in the Lord now and forever. Psalms 131 verse 1, 2, 3. Amen. Save me, O God, Lord, help me now. May those who try to kill me be defeated and confused. May those who are happy because of my trouble be turned back and disgraced. May those who jeer at me be dismayed by their defeat. May all who come to you be glad and joyful. May all who are thankful for your salvation always say, how great is God! I am weak and poor. Come to me quickly, O God. You are my salvation. Hurry to my aid. Psalm chapter 70 verse 1, 2, 3, 4, 5. Amen. Clap your hands. Praise Him, praise Him, praise Him in the morning, praise Him in the noontime, praise Him, praise Him, praise Him in the sun goes down. Love Him, love Him, love Him in the morning, love Him in the noontime, love Him, love Him, love Him in the sun goes down. Serve Him, serve Him, serve Him in the morning, serve Him in the noontime, serve Him, serve Him, serve Him when the sun goes down. It is not lifted up, my heart in my eyes are from my eyes are not raised to heaven, my eyes are not raised to heaven, but I have climbed and quieted my soul like a weaned child within me. Within me and my mother, like a weaned child with my soul, but I have quieted my soul, O Israel, from this time forth forevermore. Clap your hands. The love of Jesus, sweet and marvelous. The love of Jesus, sweet and marvelous. The love of Jesus, sweet and marvelous. Oh, so wonderful love. Higher than the sky, deeper than the ocean, wider than the universe. Oh, so wonderful love. Higher than the sky, deeper than the ocean, wider than the universe. Oh, so wonderful love. Oh, so wonderful love. The call to the Lord and he answered me. Deliver me, O Lord, from living and from difficult tongue. What shall be done to you, and what shall be moved done to you? O difficult and warrior shall perish with
blowing broomstick to me that I Sarojin in the place of Mishak and dwell in the tent of Kedar. In the tent of Kedare, I am too long in the place with them. Those who hate peace, but when I speak, they are for war. Psalm 120, 1-7. Hallelujah. Clap your hands. ஓகே குட்டீஸ், இப்போ நீங்க பாடின பாட்டு வசனங்கள் எல்லாம் கேட்டீங்களா? நல்லா என்ஜாய் பண்ணீங்களா? எல்லாரும் ஹேண்ட்ஸ்லாம் கிளாப் பண்ணீங்களா? எல்லாம் அமைதியா இருந்தீங்களா? எல்லாரும் கிளாப் பண்ணீங்களா? ஓகே, இப்போ நீங்க என்னோட சேர்ந்து ஒரு பாட்டு பாட போறீங்க, சரியா? ஸ்க்ரீன்ல லிரிக்ஸ் வரும், நீங்க எல்லாரும் சேர்ந்து என்னோட பாடுங்க, சரியா? உங்க நோட்ஸ்ல நீங்க அப்புறமா எழுதிக்கோங்க. எல்லாமே நீங்க ரெடியா வச்சுக்கோங்க. சண்டே கிளாஸ் நோட்டு, பென்னு, பென்சில் எதுனாலும் நீங்க சண்டே கிளாஸ் ப்ரோக்ராம் ஆரம்பிக்கும் போதே உங்ககிட்ட வச்சுக்கோங்க, சரியா? ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், நீங்க என்னோட சேர்ந்து பாட்டு பாடுங்க. இந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணணும், உங்க நோட்ல எழுதிக்கோங்க. இப்போ ஸ்கிரீன்ல வர லிரிக்ஸை பார்த்து என்னோட சேர்ந்து பாடுங்க, சரியா? Read your Bible and pray every day. Pray every day. Pray every day. Read your Bible and pray every day. If you want to grow. If you want to grow. If you want to grow. Read your Bible and pray every day. If you want to grow. Read your Bible and pray every day. Pray every day. Pray every day. Read your Bible and pray every day. If you want to grow. If you want to grow. If you want to grow. Read your Bible and pray every day. If you want to grow. ஓகே குட்டீஸ், இப்போ எல்லாரும் நீங்கெல்லாம் பாட்டு பாடுனீங்களா என்னோட சேர்ந்து? இப்போ என்ன டைம்? ஸ்டோரி டைம், சரியா? எல்லாரும் கேட்க இன்ட்ரெஸ்டா இருக்கீங்களா? எல்லாரும் இன்ட்ரெஸ்டா இருக்கீங்களா? எல்லாரும் கவனமா பொறுமையா உட்காந்து ஷார்ப் மைண்டடா கேட்கணும், சரியா? ஏன்னா பின்னாடி உங்களுக்கு கொஸ்டின் ஆன்சர் இருக்கு. அதனால நீங்க கதை நான் சொல்லும் போதே என்ன பண்ணணும், நீங்க கவனமா கேட்கணும், சரியா? அப்படி கேட்டாதான் நான் கொஸ்டின் கேட்கும் போது ஆன்சர் உங்களுக்கு ஈஸியா பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும், சரியா? அதனால எல்லாரும் கவனமா நீங்க என்ன பண்ணணும், கதை கேட்கணும், ஓகேவா? It's story time. ஓகே குட்டீஸ், கலிலேயாவுல கானா அப்படின்னு ஒரு ஊர் இருந்துச்சு, தெரியுமா? எத்தனை பேருக்கு தெரியும் கேனா அப்படின்னு ஒரு ஊரு, சரியா? அந்த ஊர்ல ஒரு வெட்டிங் ஃபங்க்ஷன் நடந்துச்சு. எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியுமா உங்களுக்குலாம்? ஓகே, அந்த ஊர்ல என்ன நடந்துச்சு, ஒரு திருமணம் நடந்துச்சு. அப்போ அந்த திருமண வீட்டுக்காரங்க யாரெல்லாம் இன்வைட் பண்ணியிருந்தாங்க தெரியுமா? ஏசப்பாவை, அவங்களுடைய சீஷர்களை, டிசைபிள்ஸ், சரியா? அவங்களெல்லாம் இன்வைட் பண்ணியிருந்தாங்க, ஓகேவா? அப்போ ஏசப்பாவுடைய மதர் அங்கேதான் இருந்தாங்க, ஓகேவா? எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, நல்லா சந்தோஷமா செலிப்ரேட் பண்ணிட்டு ரொம்ப எல்லாரையும் பார்ப்பாங்க. அவங்களுடைய யார ரிலேட்டிவ்ஸ் வருவாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க அந்த மேரேஜ்ல, அப்படித்தானே? நீங்க கூட போயிருக்கீங்க, அப்படித்தானே? அப்போ அங்கெல்லாம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க, உங்க ரிலேட்டிவ்ஸ் வருவாங்க, எல்லாரையும் பார்த்து உங்களுக்குலாம் ரொம்ப ஹாப்பியா இருக்கும், அப்படித்தானே? அதே போலதான் இந்த மேரேஜ்லயும் எல்லாரும் சந்தோஷமா என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸை பார்த்து பேசிட்டு இருந்தாங்க, சந்தோஷமா சிரிச்சிட்டு ரொம்ப ஹாப்பியா இருந்தாங்க, சரியா? இப்போ அந்த வெட்டிங் முடிஞ்ச உடனே என்ன பண்ணுவாங்க, வெட்டிங்ல ரிசப்ஷன் வைப்பாங்க, அப்படிதானே? வெட்டிங்ல ரிசப்ஷன் வைப்பாங்க. அந்த ரிசப்ஷன் டைம்ல எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, சாப்பிடுவாங்க, அப்படிதானே? அதே போலதான் இந்த மேரேஜ்ல கூட, இந்த வெட்டிங்ல என்ன பண்ணாங்க தெரியுமா, எல்லாரும் சாப்பிட்றதுக்கு ரெடியா இருந்தாங்க. அப்போ அந்த டைம்ல யூதர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, அவங்க டைம்ல இந்த மேரேஜ், இந்த வெட்டிங் ஃபங்க்ஷன்ல என்ன கொடுப்பாங்க தெரியுமா, திராட்சை ரசம் கொடுப்பாங்க, சரியா? திராட்சை ரசமா என்னது, கிரேப்ஸ் ஜூஸ், வைன் கூட சொல்லலாம், சரியா? அப்போ இந்த வைன் கொடுத்துட்டு இருந்தாங்க. எல்லாரும் சந்தோஷமா ரொம்ப டேஸ்ட் பண்ணி அழகா குடிச்சிட்டு இருந்தாங்களா?
அப்போ கொஞ்ச நேரம் ஆனோடனே என்ன தெரியுமா ஆச்சு, அங்க ரொம்ப ஒரு மாதிரி சலசலப்பா எல்லாரும் பக்கத்துலலாம் இருந்து 2 பேர் 3 பேரா அப்படி ஒருத்தர் பக்கத்துல பேச ஆரம்பிச்சாங்க. என்னடா இவ்வளவு சந்தோஷமா நடந்திருந்த திருமணத்துல திடீர்னு இந்த வெட்டிங்ல என்ன இப்படி ஒரு ப்ராப்ளம், எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க, திடீர்னு எல்லாம் ஒவ்வொருத்தரா பார்த்து பேசிட்டு இருக்காங்களே, என்ன பிரச்சனையா இருக்கும் அப்படின்ட்டு யாரு தெரியுமா இதை கவனிச்சாங்க? ஏசப்பாவுடைய மதர் அங்க இருந்தாங்கல்ல, மேரி, அவங்க பேர் என்னது, மரியாள். சரியா, அவங்க கவனிச்சாங்க. அப்போ அவங்க விசாரிக்கும் போது என்ன கேள்விப்பட்டாங்க தெரியுமா, அந்த வெட்டிங்ல என்னது கம்மியாயிட்டு, என்னது குறைப்பட்டுச்சு, திராட்சை ரசம், கிரேப்ஸ் ஜூஸ். சரியா, அது கம்மி ஆயிட்டுது அப்படின்னு சொல்லி எல்லாரும் அவங்கவுங்க பேச ஆரம்பிக்காங்க. நீங்க கூட வெட்டிங்குக்கெல்லாம் போயிருக்கும் போது என்ன உங்களுக்கு சாப்பாடு கிடைக்கல, எனக்கு ஐஸ்கிரீம் கிடைக்கல, எனக்கு சாக்லேட் கிடைக்கல, எனக்கு அது கிடைக்கல அப்படிலாம் சொல்லியிருக்கீங்க தானே. அதே போலதான் இந்த வெட்டிங்ல கூட என்னது கம்மியாயிட்டு, என்னது குறைப்பட்டது குட்டீஸ், திராட்சை ரசம், கிரேப்ஸ் ஜூஸ் குறைவுபட்டது. உடனே ஏசப்பாவுடைய அம்மா என்ன பண்றாங்க தெரியுமா, ஏசப்பா அங்க இருக்காங்க தானே, அப்ப அந்த ஏசப்பா கிட்ட போய் சொல்றாங்க, மகனே திராட்சை ரசம் குறைபடுகிறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எப்படி, திராட்சை ரசம் காலி ஆயிட்டு. எல்லாரும் இப்ப சந்தோஷமா இருக்கிற நேரத்துல அவங்க நிறைய அவங்க இன்வைட் பண்ணிருந்தாங்கல்ல, அவங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே எங்க வந்துட்டாங்க, அந்த வெட்டிங் ஃபங்க்ஷனுக்கு வந்ததுனால இப்போ என்னது காலி ஆயிட்டு பாத்தீங்களா, திராட்சை ரசம், கிரேப்ஸ் ஜூஸ் காலி ஆயிட்டு பாத்தீங்களா. இப்போ ஏசப்பாவுடைய அம்மா போய் ஏசப்பா கிட்ட சொல்றாங்க, மகனே திராட்சை ரசம் காலி ஆயிட்டு அப்படின்னு சொன்ன உடனே ஏசப்பா என்ன சொன்னாங்க தெரியுமா, மை டைம் ஹேஸ் நாட் yet கம், என்னுடைய வேலை இன்னும் வரவில்லை அப்படின்னு சொன்ன உடனே ஏசப்பாவுடைய அம்மா என்ன பண்ணாங்க தெரியுமா, திருப்பி ஏதாவது பேசினாங்களா, இல்ல. உடனே அவங்க என்ன தெரியுமா பண்ணாங்க, அங்க இருக்கிற வேலைக்காரங்க கிட்ட எல்லாம் என்ன சொன்னாங்க தெரியுமா, ஏசப்பா அவங்களுக்கு என்ன சொல்றாங்களோ அதன்படி நீங்க போய் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா போய் உட்கார்ந்துகிட்டாங்க. ஓகேங்களா. இப்போ ஏசப்பா அமைதியா இருந்தாங்களா, இல்ல. அவங்க உடனே என்ன பண்ணாங்க, எழும்பி அங்க இருக்கிற அங்க என்ன இதுல வச்சிருப்பாங்க திராட்சை ரசம்லாம், அங்க இருக்கிற கற்சாடிகள்ல வச்சிருப்பாங்க தானே. அப்போ அங்க போய் பாக்குறாங்க, அந்த கற்சாடினா என்னது தெரியுமா, ஸ்டோன் வாட்டர் ஜார். சரியா, அந்த ஸ்டோன் வாட்டர் ஜார் எல்லாமே காலியா இருந்துச்சு. இப்போ ஏசப்பா அதை பார்த்துட்டு அங்க இருக்கிற வேலைக்காரங்களை கூப்பிட்டு சொல்றாங்க, வாங்க எல்லாரும் என்ன பண்ணுங்க, இந்த அங்க எத்தனை கற்சாடி இருந்துச்சு தெரியுமா, 6 ஸ்டோன் வாட்டர் ஜார் இருந்துச்சு. எத்தனை, 6 ஸ்டோன் வாட்டர் ஜார் இருந்துச்சு. அந்த 6 கற்சாடிகளையும் நீங்க என்ன பண்ணணும், தண்ணீரால நிரப்புங்க அப்படின்னு சொல்லி ஏசப்பா அவரோட அங்க இருக்கிற வேலைக்காரங்க கிட்ட சொல்றாங்க. இப்போ அந்த வேலைக்காரங்க எல்லாம் என்ன பண்றாங்க, கொண்டு வந்து தண்ணி கொண்டு வந்து என்ன பண்றாங்க, அந்த வாட்டர் ஜாரை நிரப்புறாங்க. 1 நிறைஞ்சிட்டு, 2 நிறைஞ்சிட்டு, 3, 4 இப்படி 6 ஜாரும் வாட்டரால ஃபில் பண்ணியாச்சு. சரியா, இப்போ உடனே என்ன நடக்கும், தண்ணி தானே நிரப்பி சொல்லியிருக்காங்க, வெறும் தண்ணியை எப்படி எல்லாத்துக்கும் கொடுக்க முடியும்ல. இப்போ உடனே ஏசப்பா என்ன தெரியுமா சொன்னாங்க, நீங்க கொண்டு போய் அங்க பந்தி விசாரிக்கிறாங்க பாத்தீங்களா, மாஸ்டர் யாரு, அங்க சாப்பாடுலாம் வைப்பாங்க தானே, அங்க உள்ள மாஸ்டரு, அங்க கொண்டு போய் நீங்க கொடுங்க அப்படின்னு சொன்ன உடனே இந்த வேலைக்காரங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, அதை கொண்டு போய் எடுத்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணதுக்காக, அதை சர்வ் பண்ணதுக்காக அங்க இருக்கிற மாஸ்டர்கிட்ட கொடுத்தாங்க. தண்ணீர் திராட்சை ரசமா மாறிட்டு பாத்தீங்களா. அப்போ கொடுக்கும்போது அந்த மாஸ்டர் என்ன பண்றாங்க, டேஸ்ட் பண்ணி பாக்குறாங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு, வாவ் சூப்பரா இருக்குதே, இந்த ஜூஸ் எங்க இருந்துச்சு இவ்வளவு நேரம், எல்லாமே காலி ஆயிட்டுன்னு சொன்னாங்க, எப்படி இப்போ இப்படி டேஸ்டான ஜூஸ் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற அந்த வெட்டிங்க்கு போனாங்க இல்லையா, அந்த வெட்டிங்ல உள்ள மாப்பிள்ளை இருக்காங்க இல்லையா, கூப்பிட்டு அந்த மாஸ்டர் சொன்னாங்க, என்ன தெரியுமா சொன்னாங்க, எல்லாரும் வெட்டிங்ல ஃபர்ஸ்ட் என்ன கொடுப்பாங்க, ஃபர்ஸ்ட் நல்ல டேஸ்டியான ஜூஸ் கொடுப்பாங்க. ஆனா நீங்க ஃபர்ஸ்ட் கொடுத்த ஜூஸை விட இப்போ நீங்க பிந்தி கொடுத்தீங்க பாருங்க, லேட்டா கொடுத்தீங்களா, இந்த ஜூஸ் ரொம்ப டேஸ்டா இருக்கு, நீங்க இவ்வளவு நேரம் இதை நீங்க எங்க வச்சிருந்தீங்க, இது இவ்வளவு நேரம் நீங்க வச்சிருந்தீங்களா அப்படின்னு சொல்லி அந்த மாப்பிள்ளை கிட்ட சொன்னாராம். பாத்தீங்களா. அப்போ உடனே என்னாச்சு தெரியுமா, எல்லாருக்கும் சந்தோஷமாயிட்டு. இப்ப எல்லாரும் ஜூஸ் வாங்கி குடிச்சோம், இல்லன்னு சொன்னவங்களுக்கு எல்லாம் இப்ப என்ன ஆயிட்டு, நல்லா ஃபர்ஸ்ட்டை விட டேஸ்டியான ஜூஸ் கிடைச்சிக்கிட்டு. இப்போ உடனே எல்லாரும் 2 கிளாஸ் 3 கிளாஸ் அப்படி குடிச்சிருப்பாங்க அப்படித்தானே. அப்போ உடனே எல்லாரும் என்ன பண்ணிருப்பாங்க, ஏசப்பாவுடைய நாமத்தை மகிமைப்படுத்திருப்பாங்க அப்படித்தானே. ஏசப்பா இந்த முதல் அற்புதத்தை
கானா ஊர் கல்யாண வீட்டில் செஞ்சாங்க. அந்த கல்யாண வீட்டில் எவ்வளோ அந்த குறைவு இருந்தனா எல்லாரும் சந்தோஷமா போவாங்களா? இல்லைல்ல, எல்லாரும் எப்படி சொல்லிட்டு போவாங்க, ஐயோ இந்த கல்யாண வீட்டுக்கு வந்தோம், இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தோம், எங்களுக்கு ஒன்றுமே கிடைக்கல, எங்களுக்கு ஜூஸ் கிடைக்கல அப்படின்னு குறை சொல்லிட்டு போவாங்க, அப்படிதானே? ஆனால் ஏசப்பா அங்கே இருந்ததுனால பார்த்தீங்களா குட்டீஸ், அங்கே இருந்த குறைவெல்லாம் ஏசப்பா நீக்கி எல்லாரையும் சந்தோஷப்படுத்தினாங்க. பார்த்தீங்களா குட்டீஸ்? இந்த கதையிலேருந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க தெரியுமா? என்ன கற்றுக்கொண்டீங்க தெரியுமா? உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கு கூட என்ன இருக்கும்? குறைவு இருக்கும், அப்படித்தானே? எனக்கு அது இல்லை இது இல்லை அப்படின்னு கூட நீங்கள் மம்மி டாடிகிட்ட சொல்லலாம், எனக்கு அது வாங்கி தரல இது வாங்கி தரலன்னு. ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும் தெரியுமா? ஜீசஸ் கிட்ட சொல்லணும், ஏசப்பா கிட்ட நீங்கள் சொல்லணும். அப்படி சொன்னீங்கன்னா ஏசப்பா என்ன சொன்னாங்க இந்த வெட்டிங் ஃபங்க்ஷனில்? மை டைம் இஸ் நாட் எட் கம் அப்படி சொன்னாங்க, அப்படித்தானே? அதே போல் ஏசப்பாவோட வேலை, அவருடைய டைம் வரும்போது நமக்கு எப்போ தரணும் என்ன தரணும்னு ஏசப்பாவுக்கு நல்லாவே தெரியும். அதனால நீங்கள் என்ன பண்ணணும்? நல்லா ப்ரேயர் பண்ணணும். இந்த அற்புதத்தை ஏசப்பா செஞ்ச உடனே அவர் கூட இந்த சீஷர்கள்லாம் என்ன பண்ணாங்க? ஏசப்பா மேலே விசுவாசம் வச்சாங்க. இது போல நீங்களும் என்ன பண்ணணும்? ஏசப்பாவை எப்பயும் நம்மளுடைய குறைவை நிறைவாக்குவாங்க ஏசப்பா அப்படின்னு ஏசப்பாவை நீங்க என்ன பண்ணணும்? விசுவாசிக்கணும். சரியா? ஓகேவா? இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வேதத்துல கூட ஒரு வசனம் இருக்கு, நம்ம எல்லாம் வாசிக்கலாமா? நீங்க எடுத்து வாசிங்க. உங்ககிட்ட எல்லாம் பைபிள் இருக்கு, அப்படிதானே? எல்லாரும் எடுத்து வாசிங்க. 1 Corinthians chapter 13 verse 10. நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போம். பாத்தீங்களா குட்டீஸ்? நம்ம இங்கிலீஷ்ல வாசிக்கலாமா? இந்த வசனத்தை எல்லாரும் பாக்குறீங்களா? 1 Corinthians chapter 13 verse 10 பாருங்க, நம்ம வாசிக்கலாமா? But when completeness comes, what is in part disappears. பாத்தீங்களா குட்டீஸ்? கம்ப்ளீட்னஸ் வரும்போது, நிறைவானது வரும்போது என்னது? குறைவே அங்க இருக்காது. ஓகேவா? அப்படிதானே? குறைவானது எல்லாம் ஒளிந்து போம். பாத்தீங்களா? அப்போ நிறைவான ஏசப்பா உங்க வீட்டுல உங்க குடும்பத்துல இருந்தாங்கன்னா எந்த ஒரு குறைவும் வராது. சரியா குட்டீஸ்? நீங்க என்ன பண்ணணும்? ஏசப்பாவை மட்டும் உங்க வீட்டுல எப்பவுமே என்ன பண்ணணும்? இந்த கல்யாண வீட்டுக்காரங்க இன்வைட் பண்ணாங்க பாத்தீங்களா, அந்த கல்யாணத்துக்கு மட்டும்தான் அவங்க இன்வைட் பண்ணாங்க. ஆனா நீங்க அப்படி இல்லை, நீங்க எப்பவும் ஏசப்பாவை உங்க வீட்டுல உங்க மனசுல எப்பவும் ஏசப்பாவை நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா, அந்த ஏசப்பா நிறைவான அந்த ஏசப்பா உங்க வீட்டுல இருந்தாங்கன்னா, உங்க கூட இருந்தாங்கன்னா, உங்களுக்கு எந்த ஒரு குறைவுமே என்ன பண்ணாது? வராது. உங்களுக்கு எந்த ஒரு குறைவுமே வராது. அப்ப ஏசப்பா நிறைவான ஆசீர்வாதத்தை, நிறைவான நன்மைய உங்களுக்கு தருவாங்க. ஓகேவா குட்டீஸ்? ஓகே குட்டீஸ், இப்போ நீங்க நல்லா கதை கேட்டீங்க. இப்போ நம்ம என்ன செஷனுக்குள்ள போறோம்? டிராயிங் அண்ட் கலரிங். ஓகேவா? எல்லாம் ரெடியா இருக்கீங்களா? சரி, இப்போ உங்க சண்டே கிளாஸ் நோட்டு, பென்சில், அப்புறம் கலர் பென் எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம என்ன பண்ணலாம்? டிராயிங் பண்ணலாம். ஓகேவா? எல்லாம் ரெடியா இருக்கீங்களா? ஓகே குட்டீஸ், நீங்க இப்போ என்ன செஷன்? இப்போ டிராயிங் செஷன். ஓகேவா? இப்போ நீங்க எல்லாரும் டிராயிங் பண்ண போறீங்க. எல்லாரும் இன்ட்ரெஸ்டா உங்களுடைய நோட்ஸ்ல என்ன பண்ணணும்? டிராயிங் பண்ண போறீங்க. டிராயிங்கும் கலரும். இன்னைக்கு கிராஃப்ட் கிடையாது, அதனால இன்னைக்கு டிராயிங் மட்டும்தான். சரியா? நீங்க போன வாரம் நல்லா டிராயிங் பண்ணி கலர் பண்ணி எங்களுக்கு அனுப்பியிருந்தீங்க, ரொம்ப அழகா இருந்துச்சு. என்ன டிராயிங் பண்ணீங்க ஞாபகம் இருக்கா குட்டீஸ் உங்களுக்கு? என்னது? லேம்ப் அண்ட் ஜார். ஓகேவா? டேட்லாம் போட்டிங்களா? போன வாரம் நோட்ல டேட் போட்டிங்களா? டெய்லி நீங்க என்னென்ன டிராயிங் பண்றீங்க, என்னென்ன கிராஃப்ட் பண்றீங்க, அது என்ன பண்ணணும்? நீங்க சண்டே கிளாஸ்ல பண்ணி மேல என்ன பண்ணணும்? அன்னைக்குள்ள டேட் போடணும். சரியா? டேட் போடுங்க. ஓகே குட்டீஸ், எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா டிராயிங் பண்றதுக்கு? எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? சரி, இப்போ இதுக்கு தேவையான திங்ஸ் என்னெல்லாம் பார்க்கலாமா? இந்த டிராயிங்க்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னு நம்ம பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் நீங்க உங்க சண்டே கிளாஸ் நோட் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பென்சில், கம்பஸ். உங்ககிட்ட கம்பஸ் இருக்கா? இருந்துச்சுன்னா நீங்க யூஸ் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா நீங்க சும்மா கூட நீங்க டிரா பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. சரியா? அதனால கம்பஸ், பென்சில், ஸ்கேல், ரப்பர், கிரையான்ஸ், கலர்ல கிரையான்ஸும் தேவைப்படுது, அப்புறம் ஸ்கெட்ச் பென்னும் தேவை. சரியா? ஓகே, இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? கவனமா பாருங்க, என்ன டிராயிங் பண்ண போறோம் அப்படின்னு நீங்க கவனமா பாருங்க. இன்னைக்கு நம்ம கேட்ட ஸ்டோரிக்கு ரிலேட்டடான ஒரு டிராயிங் தான். சரியா? என்னது அப்படின்னா வாட்டர் ஜார். சரியா? வாட்டர் ஜார். ஏசப்பா அந்த ஜார்ல இருந்த
வாட்டரை என்ன பண்ணாங்க, வைனா மாற்றினாங்க, அப்படிதானே? அதனால நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம், இந்த ஜார் பண்ண போறோம், வாட்டர் ஜார். ஓகேவா? பாருங்க எப்படி பண்ணணும்னு பாருங்க. ப்ரொட்ராக்டர் வச்சு அப்படி ரவுண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்கேல் வச்சு கீழே ஒரு கோடு போடணும். ஸ்கேல் வச்சு கீழே ஒரு கோடு போட்டுட்டு அந்த நீங்க ரவுண்ட் பண்ணதை அப்படியே ஜாயின் பண்ணி விட்டுறணும். பாருங்க, அந்த ரவுண்ட் பண்ணதை அந்த லைன்ல இருந்து அப்படியே நீங்க என்ன பண்ணணும், ஜாயின் பண்ணி விட்டுறணும். அதுக்கப்புறம் மேல அந்த வாட்டர் ஜாருக்கு மவுத் பண்ணணும். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா 2 கோடு போடணும். ஸ்கேல் வச்சு 2 லைன் போடுங்க. ரொம்ப ஈஸி மெத்தட் தான் இந்த ஜாரு. பாருங்க, அதுக்கு மவுத் பண்ணணும். சரியா? பாத்தீங்களா குட்டீஸ், ரொம்ப ஈஸி மெத்தட் தான். பாருங்க, பாத்தீங்களா? இதுதான் என்னது, வாட்டர் ஜார். இதே மாதிரி நீங்க எத்தனை பண்ணணும்னா 6 வாட்டர் ஜார். ஏன்னா நம்ம பைபிள்ல என்ன பார்த்தோம்னா 6 வாட்டர் ஜார் தான் நம்ம பார்த்தோம், அப்படிதானே? அதனால இதே மாதிரி நீங்க 6 பண்ணணும். ஃபர்ஸ்ட்ல 3 ஒரே லைன்ல 3, நெக்ஸ்ட் அடுத்த லைன்ல 3, 6 வாட்டர் ஜார் அப்படி நீங்க பண்ணுங்க. சரியா? பாருங்க குட்டீஸ், இதே மாதிரி நீங்க 6 வாட்டர் ஜாரும் பண்ணணும். சரியா? ஃபர்ஸ்ட் லைன்ல 3 வாட்டர் ஜார், அதுக்கப்புறம் கீழேயே 3 வாட்டர் ஜார். சரியா? 6 வாட்டர் ஜார் டோட்டல். இதே மாதிரி நீங்க டிரா பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா கலர் பண்ணணும். சரியா? எல்லாம் ரெடியா இருக்கீங்களா? ஓகே, இப்போ நம்ம கலர் பண்ணலாம். இப்போ இதுக்கு என்ன தேவையான கலர் தெரியுமா? இப்போ பிரவுன் ஸ்கெட்ச் பென் எடுத்துக்கோங்க. நீங்க பிரவுன் கலர் ஸ்கெட்ச் பென்னை அவுட்லைன்ல கொடுங்க. சரியா? பிரவுன் ஸ்கெட்ச் பென்னை அவுட்லைன் மெதுவா அழகா ஸ்கேல் வச்சு ஸ்கேலுடைய ஹெல்ப்ல நீங்க என்ன பண்ணுங்க, அவுட்லைன் கொடுங்க. அவுட்லைன் கொடுக்கும்போது கொஞ்சம் கவனமா மெதுவா, அவசரப்படாதீங்க, மெதுவா கொடுங்க. சரியா? அப்பதான் அது என்ன ஆகும், ஸ்ப்ரெட் ஆகாம இருக்கும், வெளியே உள்ளெல்லாம் போகாம அந்த பென்சில் மேலேயே அவுட்லைன் அழகா கொடுங்க. சரியா? உங்ககிட்ட பிரவுன் ஸ்கெட்ச் பென் இல்லைன்னா பிளாக் கூட கொடுக்கலாம். ஓகேவா? பிளாக் ஸ்கெட்ச் பென்னும் ஓகே தான். பாருங்க, பாருங்க இப்படி பிரவுன் ஸ்கெட்ச் பென் அவுட்லைன் கொடுத்துருக்கோம் அப்படின்னு நீங்களும் இதே மாதிரி அவுட்லைன் கொடுங்க. சரியா? இப்போ உள்ள அந்த ஜார்ல என்ன பண்ண போறீங்கன்னா கிரையான்ஸ் கொடுக்க போறீங்க. என்ன கலர் கிரையான்னா, என்ன கலர் கொடுக்க போறீங்கன்னா லைட் ரெட் கலர். சரியா? என்ன கலர்? லைட் ரெட் கலர். பாருங்க, இந்த கிரையான்ஸ் கலர் இத நீங்க உள்ள இருக்கிற ஜாருக்கு கொடுக்கணும். சரியா? பாருங்க குட்டீஸ், இப்போ லைட் ரெட் கலர் அந்த ஜாருக்கு நம்ம ஃபுல்லா கலர் பண்ண போறோம். சரியா? பாருங்க, உங்ககிட்ட கிரையான்ஸ் இருந்துச்சுன்னா லைட் ரெட் கலர் எடுத்து அந்த ஜார் உள்ளெல்லாம் நீங்க என்ன பண்ணலாம், கலர் பண்ணலாம். சரியா? பாருங்க, நீங்க கலர் பண்ணும்போது கவனமா பண்ணுங்க. ஒரே மாதிரி பண்ணணும், மேல கீழே அப்படி பண்ணக்கூடாது. ஒரே மாதிரி நீங்க எப்படி பண்ணாலும் ஒரே மாதிரி இதே மாதிரி பார்த்து பண்ணுங்க. அப்பதான் பார்க்கிறதுக்கு அழகா இருக்கும். சரியா? ஒரே மாதிரி பண்ணுங்க. கலர் பண்ணும்போது கவனமா பண்ணுங்க. பாத்தீங்களா குட்டீஸ், ரொம்ப டார்க்கா கொடுக்க வேண்டாம். ரொம்ப டார்க்கா கொடுத்தனா பார்க்க நல்லா இருக்காது. அது மாதிரி ரொம்ப லைட்டாவும் வேண்டாம். லைட்டா இருந்தனா அதுவும் நல்லா இருக்காது. மீடியமா கொடுங்க. ரொம்ப டார்க்கா வேண்டாம், ரொம்ப லைட்டாவும் வேண்டாம். மீடியமா கொடுங்க இந்த கலர். சரியா?
அப்பதான் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். பாத்தீங்களா? இதே மாதிரி நீங்களும் கலர் பண்ணுங்க. பாத்தீங்களா குட்டீஸ் எவ்வளவு அழகா இருக்குன்னு? இதே மாதிரி நீங்க கலர் பண்ணுங்க. ஓகேவா? 6 ஜாருக்கும் இதே மாதிரி நீங்க கலர் கொடுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். ஓகேவா? ஓகே குட்டீஸ், இப்போ நீங்க டாபிக்ல உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு ஸ்கெட்ச் பென் கலர் எடுத்து என்ன பண்ண போறீங்க? எந்த கலர்னாலும் ஓகே, அந்த கலர் எடுத்து நீங்க என்ன பண்ண போறீங்க? டாபிக் எழுத போறீங்க. என்ன தெரியுமா? The first miracle of Jesus at Cana. சரியா? கானா ஊரில் இயேசு செய்த முதல் அற்புதம். சரியா? ஓகேவா? இதுதான் டாபிக். ஓகேவா? இப்போ கீழே ஸ்பேஸ் இருக்குல்ல, என்ன எழுத போறீங்கன்னா வசனம் எழுத போறீங்க. இன்னைக்கு நீங்க என்ன வசனம் கேட்டீங்க? லாஸ்ட்ல நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போம் அப்படிதானே? 1 Corinthians chapter 13 verse 10. ஓகேவா? 1 Corinthians chapter 13 10th verse. சரியா? verse 10. ஓகே குட்டீஸ், பாருங்க இதே மாதிரி நீங்க கீழே என்ன எழுத போறீங்கன்னா இங்கிலீஷ்ல நீங்க வசனம் எழுத போறீங்க. But when completeness comes, what is in part disappears. நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போம். சரியா? இந்த வசனத்தை நீங்க இங்கிலீஷ்ல அந்த நோட்ல நீங்க கீழே உங்களுக்கு பிடிச்ச ஸ்கெட்ச் பென் வச்சு நீங்க எழுதிக்கணும். சரியா? பாருங்க இவ்வளவு அழகா இருக்குன்னு. ஓகே குட்டீஸ், பாருங்க ஃபர்ஸ்ட் நீங்க டேட் போட்டுக்கோங்க, இன்னைக்குள்ள டேட்டு. அதுக்கப்புறம் நீங்க டாபிக் போடுங்க. என்ன டாபிக்? The first miracle of Jesus at Cana அப்படி நீங்க போட்டுட்டு கீழே வந்து 6 வாட்டர் ஜாரும் நீங்க டிரா பண்ணுங்க. டிரா பண்ணிட்டு அதுக்கு கீழே உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்கும், நீங்க பார்த்து அதை டிரா பண்ணுங்க. அதுக்கு கீழே நீங்க என்ன எழுத போறீங்கன்னா இன்னைக்குள்ள வசனம் எழுத போறீங்க. சரியா? But when completeness comes, what is in part disappears. இந்த வசனத்தை நீங்க கீழே எழுதுங்க. சரியா? ஓகேவா? இப்போ நீங்க எல்லாம் அந்த ஃபுல் எல்லா ஜாருக்கும் நீங்க கலர் பண்ணி நீங்க டிரா பண்ணி கலர் பண்ணி எங்களுக்கு வாட்ஸ்அப்ல போட்டோ எடுத்து அனுப்ப போறீங்க. சரியா? அப்போ நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும். அப்படிதானே? ஓகே குட்டீஸ், பாருங்க இப்போ நீங்க மேல வந்து டாபிக் என்ன எழுதுறீங்க? The first miracle of Jesus at Cana எழுதிட்டு அதுக்கு கீழே நீங்க என்ன எழுத போறீங்கன்னா water turns into wine. சரியா? என்ன எழுத போறீங்க? water turns into wine. உங்களுக்கு பிடிச்ச ஸ்கெட்ச் பென் வச்சு என்ன எழுத போறீங்கன்னா water turns into wine. நாங்க ரெட் கலர் எடுத்திருக்கோம். உங்களுக்கு பிடிச்ச எந்த ஸ்கெட்ச் பென்னாலும் எடுத்து நீங்க என்ன பண்ணலாம்? நீங்க அதை எழுதலாம். சரியா? பாருங்க water turns into wine. சரியா? இப்படி நீங்க எழுதி சீக்கிரமா எங்களுக்கு போட்டோ எடுத்து வாட்ஸ்அப்ல அனுப்புங்க. சரியா? ஓகே, வெரி குட். பாருங்க குட்டீஸ், 6 ஜாருக்கும் கலர் பண்ணியாச்சு. பாத்தீங்களா எவ்வளவு அழகா இருக்கு? பாத்தீங்களா? ஓகே, இப்போ நீங்க லாங் புக் வேணும் அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம். லாங் புக்ல பண்ணாதான் நல்லா இருக்கும் நீங்க நினைக்க வேண்டாம். உங்க சண்டே கிளாஸ் நோட்லயே என்ன பண்ணலாம், நீங்க பெரிய ஜார் பண்ண உங்களுக்கு வராட்டாலும் நீங்க இதோட சின்ன ஜாரா 6 ஜார் பண்ணி இப்படி நீங்க கலர் பண்ணி நீங்க எழுதி
நீங்கள் அனுப்பலாம். சரியா? ஓகே குட்டீஸ், நல்ல டிராயிங் பண்ணீங்களா? எல்லாரும் இன்ட்ரெஸ்டா இருந்தீங்களா? எப்படி அந்த ஜார் நல்லா இருந்துச்சா உங்களுக்கு? அந்த ஜார், வாட்டர் ஜார் எப்படி இருந்துச்சு? நல்லா அழகா பண்ணீங்களா? கலர் பண்ணீங்களா? ஓகே குட்டீஸ், இந்த டிராயிங்கை நீங்கள் என்ன பண்ண போறீங்க? இந்த சண்டே கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம், ப்ரேயர்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்? ஃபோட்டோ எடுத்து எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. ஓகேவா? ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருப்பீங்க. யார் போன வாரம் வின் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள்லாம் ரொம்ப கேட்க ரொம்ப ஆசையாக இருப்பீங்க. அப்படிதானே? ஓகே, அந்த செஷனை இப்போ நம்ம பாஸ்டர் இருக்காங்க, அவங்க வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க யார் வின் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க. ஓகேவா? ஹலோ குட்டீஸ், நீங்கள் கடந்த நாளில் நல்லா ட்ராயிங் பண்ணி கலரிங் பண்ணி அனுப்பியிருந்தீங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது மாத்திரம் இல்லை, ஒவ்வொரு வாரமும் சண்டே ஸ்கூலில் உங்களுக்கு சொல்லுகிறத நீங்கள் கவனமாக கேட்டு ட்ராயிங் பண்ண வேண்டிய நேரத்தில் நீங்கள் நல்லா ட்ராயிங் பண்ணுங்கள். கிராஃப்ட் பண்ண வேண்டிய நேரத்தில் நீங்கள் என்ன செய்யுங்க, நல்லா அந்த கிராஃப்ட் ஒர்க் பண்ணுங்கள். அது மாத்திரம் இல்லை, அதை நீங்கள் கவனமாக என்ன செய்யணும். அதுதான் ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் அந்த கதை கேட்குற நேரத்தில் கவனமாக கதை கேட்கணும். அந்த நேரமே நீங்கள் என்ன செய்யக்கூடாது, எழுதுறதுக்கு ஆயத்தமாக இருக்கக்கூடாது. நீங்கள் என்ன சொல்கிறாங்கங்கிறத நல்லா கவனமாக கேட்டுக்கிட்டு அதன் பிற்பாடு தான் நீங்கள் என்ன செய்யணும், அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் எழுத நீங்கள் பழகணும். ஒரு வீட்டுக்கு ஒரு பேப்பர் அனுப்புனா போதும். நீங்கள் அண்ணன் தம்பியாக இருக்கலாம், அக்கா தங்கச்சி இருக்கலாம், இல்லைன்னா அக்கா தம்பி இருக்கலாம், அண்ணன் தங்கச்சி இருக்கலாம். நீங்கள் எல்லோரும் வீட்டில் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி ஒரு பேப்பரில் எழுதி, நீங்கள் ஒரு வீட்டுக்கு ஒரு பேப்பரை எழுதி அனுப்புனா போதும். அதை பார்த்து நீங்கள் ஒரு பேப்பர் அனுப்புவீங்க இல்லையா, அதை பார்த்து நாங்கள் என்ன செய்வோம், மார்க் போட்டுருவோம். மார்க் போட்டு அடுத்த வாரம் வரும்போது யார் ஃபஸ்ட் வந்தீங்க, செகண்ட் வந்தீங்க, தேர்ட் வந்தீங்கன்னு அப்படி சொல்கிறதுக்கு எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். இந்த ஃபஸ்ட்டு வர்ற பிள்ளைங்க நீங்கள் எல்லாத்துலேயுமே நல்ல மார்க் என்ன செஞ்சுருப்பாங்க, எடுத்திருப்பாங்க. செகண்ட் வர்றவங்க எதுலையாவது தப்பு பண்ணியிருப்பாங்க, தேர்டு வர்றவங்களும் ஏதாவது தப்பு பண்ணியிருப்பாங்க. ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம், நான் கரெக்டாக தானே எழுதினேன், நான் ஃபஸ்ட்டு வந்திருக்கலாமே அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும். அதுக்காக தான் நாங்கள் என்ன செய்கிறோம், கடந்த வாரத்தில் உள்ள கேள்வியையும் அதுக்குரிய பதிலையும் நாங்கள் என்ன செய்கிறோம், ஸ்க்ரீனில் நாங்கள் என்ன செய்கிறோம், அதை போடுறோம். நீங்கள் அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்கன்னு. நீங்கள் வீட்டில் அந்த பேப்பர் வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த பேப்பரை பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் நீங்கள் எதில் தப்பு பண்ணியிருக்கீங்க, எத்தனை தப்பு பண்ணியிருக்கீங்கன்னு உங்களுக்கு என்ன செய்யும், புரியும். சரியா? இப்போ நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நான் சொல்ல போகிறேன். என்னன்னு தெரியுமா, நீங்கள் ஒவ்வொரு வாரமும் யார் ஃபஸ்ட் வராங்க, செகண்ட் வராங்க, தேர்டு வராங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் அதை என்ன செஞ்சுருக்கோம், எழுதி வச்சுருக்கோம். என்றைக்கு நம்ம சபை திறந்து நம்ம சபையில் வந்து கர்த்தரை ஆராதித்து நம்ம மகிமைப்படுத்த போகிறோமோ, அந்த முதல் ஆராதனையிலேயே உங்களுக்கு என்ன செய்யப்படும், பரிசு கொடுக்கப்படும், gift கொடுக்கப்படும். அது எந்த அடிப்படையில் கொடுக்கப்படும் அப்படின்னு சொன்னால், இந்த என்றைக்கு நம்ம இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணோமோ அந்த நாளிலிருந்து யாரெல்லாம் ஃபஸ்ட் வந்தாங்க, செகண்ட் வந்தாங்க, தேர்ட் வந்தாங்க அப்படிங்கிறத நாங்கள் கேல்குலேட் பண்ணி அதற்கு ஏற்ற பிரகாரம், ஒருவேளை 10 வாரம் ஒரே ஒருத்தராக நீங்கள் என்ன செஞ்சுருக்கலாம், ஒரே ஃபேமிலியிலேருந்து வந்திருக்கலாம், சிலர் 8 வாரம் வந்திருக்கலாம், சிலர் 4 வாரம் வந்திருக்கலாம். இதெல்லாம் நாங்கள் கேல்குலேட் பண்ணி அதற்கு ஏற்ற பிரகாரம் ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு இந்த 3 பரிசு மட்டும்தான் நாங்கள் என்ன செய்ய போகிறோம், கொடுக்க போகிறோம். சிலர் நீங்கள் கேட்கலாம், நாங்கள்லாம் பிரயாசப்பட்டோமே, எங்களுக்கு ஒரு ஆறுதல் ப்ரைஸ் கூட கிடையாதா அப்படின்னு நீங்கள் என்னலாம் அப்படிலாம் நீங்கள் யோசிக்கிறது நல்லது தான். ஆனால் உங்களுக்கெல்லாம் நாங்கள் கண்டிப்பாக ஒரு ஆறுதல் ப்ரைஸ் என்ன செஞ்சிருவோம், நிச்சயமாக நாங்கள் என்ன செய்வோம், தருவோம். அதனால் நீங்கள் சோர்ந்தெல்லாம் போகாதீங்க. யாரெல்லாம் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்களோ அத்தனை பேருக்கும் gift உண்டு. சரிதானா? எனக்கு gift கிடைக்காதா அப்படின்லாம் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, நினைக்கவே வேண்டாம். எல்லாருக்கும் gift உண்டு. ஏசப்பா உங்களுக்கு அதுக்கேற்ற உங்கள் பிரயாசத்திற்கேற்ற பலன் என்ன செய்வார், நிச்சயமாக தருவார். சரிங்களா குட்டீஸ்? சரி குட்டீஸ், நல்லா கவனிங்க. இந்த வாரத்தில் யார் ஃபர்ஸ்ட் வந்திருக்கா அப்படின்னா டேனியல், 2வது யார் வந்திருக்கிறான்னா ஷர்பா, 3வது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏனோஸ். இவங்க 3 பேரும் நாங்கள் எப்படி செலக்ட் பண்ணியிருக்கோம்னா, அந்த சொன்ன அந்த 5 நிமிஷத்துக்குள்ளே இந்த 3 பேருடைய பேப்பர்ஸ் தான் என்ன செய்தது, வந்தது. அந்த 3 பேர் பேப்பரில் யார் கரெக்டாக எழுதியிருக்காங்கங்கிறத நாங்கள் பார்த்து அதற்கேற்ற பிரகாரமாக ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டுன்னு என்ன செஞ்சுருக்கிறோம், நியமிச்சிருக்கிறோம். இந்த பிள்ளைகளுக்கு நாம் ஒரு பலத்த கைத்தட்டை கொடுத்துடலாமா?
உற்சாகப்படுத்தி அவங்களுக்கு ஒரு கைத்தட்டு கொடுத்துடலாமா? குட்டீஸ் எல்லாரும் கைத்தட்டுறீங்களா? ஹலோ குட்டீஸ், நீங்கள் எல்லாம் நல்லா கைத்தட்டினீங்களா? பாருங்கள், நம்ம வீட்டில் தான் இருக்கோம்னு நினச்சிட்டு கைத்தட்டாமல் அப்படிலாம் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. யார் ஃபஸ்ட்டு வந்திருக்கிறாங்கன்னு தெரிஞ்சாலும் அவங்கள நம்ம கைத்தட்டி உற்சாகப்படுத்தும் போது அடுத்த முறை நீங்கள் ஃபஸ்ட்டு வருவீங்க பாருங்கள், அப்போ உங்களுக்கு அவங்க கைத்தட்டுவாங்க. நீங்கள் கைத்தட்டணும், சரியா? ஏசப்பா பார்க்குறாரு இல்லையா? அதுக்காக நீங்கள் கைத்தட்டி என்ன செய்யுங்க, உற்சாகப்படுத்துங்க. ஆண்டவர் உங்களை அதிகமாக என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார். சரிங்களா குட்டீஸ்? ஏசப்பா உங்களோட இருக்கிறார், அப்படி தானே? பாருங்க, இன்னைக்கு சிலரும் யோசிப்பாங்க, இந்த வருகிற இந்த 3 பேர் மாத்திரம் தானே அப் அண்ட் டவுன்லேயே இருக்கிறாங்க, நாங்கள்லாம் வர முடியாதோ, எங்கள் பேரெல்லாம் வராதோ அப்படின்னு நீங்கள் யோசிக்க வேண்டாம். முயற்சி செஞ்சு பாருங்களேன். அந்த முயற்சி நிச்சயமாக உங்களுக்கு ஒரு வெற்றியை கொண்டு வரும். நீங்கள் அந்த கதையை கேட்கும்போது கவனமாக கேட்டு அந்த கேள்வி பதில் நேரம் வரும்போது முதல்லையே நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும், பேனாவை நீங்கள் எடுத்து வச்சுருந்தீங்கன்னா அந்த கேள்வியை கவனமாக கேட்டு அதற்கேற்ற பதிலை உடனே எழுத முடியும். ஏன்னா ஒரு கொஸ்டின் 2 முறை என்ன செய்யப்படுது, சொல்லப்படுகிறது. அந்த நேரத்திலேயே நீங்கள் பதில் என்ன செஞ்சிட முடியும், எழுத முடியும். சரியா? நல்லா கவனமாக கேட்குறீங்களா? அதன்படியே நீங்கள் எழுதுங்க. எழுதி முடித்த உடனே மொபைலை கரெக்டாக கையில் வச்சுருங்க. டக்குன்னு ஒரு ஃபோட்டோ எடுங்க, டப்புன்னு அனுப்பிடுங்க. சரிங்களா? நீங்கள் இப்படி அனுப்பிட்டீங்கன்னா எங்களுக்கு வேகமாக கிடச்சிரும். நாங்கள் உடனே அதை பார்த்து, சரி இவங்க ஃபஸ்ட்டு வந்திருக்காங்க, இவங்க செகண்ட் அனுப்பியிருக்காங்க, இவங்க தேர்ட் அனுப்பியிருக்காங்க, சரியாக அனுப்பியிருக்காங்களான்னு நாங்கள் கரெக்ஷன் பண்ணி ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டுன்னு நாங்கள் செலக்ட் பண்ண முடியும். சரியா? ஓகே குட்டீஸ், இப்போது பாஸ்டர் சொன்னாங்க யார் வின்னர்ஸ் அப்படின்னு நீங்கள் எல்லாம் கேட்டிருப்பீங்க. ஓகே, இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, லாஸ்ட் வீக்கில் கொஷின் ஆன்சர் உங்களுக்கு ஸ்க்ரீனில் வரும். நீங்கள் அதை பார்த்து செக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஆன்சர்லாம் கரெக்டாக எழுதுனீங்களா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பாஸ்டர் நம்மளுக்கு ப்ரேயர் பண்ணுவாங்க. அந்த ப்ரேயர் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்க்ரீனில் இந்த வாரத்துக்கான கொஷின்ஸ் வரும். சரியா? அந்த கொஷின்ஸை நீங்கள் என்ன பண்ணணும், ஆன்சர் எழுதி எங்களுக்கு 5 மினிட்ஸில் எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பணும். ஓகேவா? எல்லாரும் ட்ரை பண்ணுங்க. அந்த வந்தவங்க 3 பேர் மட்டும் இல்லை, எல்லாரும் ட்ரை பண்ணி 5 மினிட்ஸில் எங்களுக்கு சீக்கிரமாக அனுப்புங்க. ஓகேவா? ஹலோ குட்டீஸ், நம்ம ஜெபம் பண்ணலாமா? நீங்கள் நல்லா கதை கேட்டிருக்கிறீங்க, நல்ல பாட்டு என்ன செஞ்சுருக்கிறீங்க, பாடியிருக்கிறீங்க. நீங்கள் எல்லோரும் நல்ல வசனம் சொல்லியிருக்கிறீங்க. இன்னும் நிறைய பேர் நீங்கள் ரொம்ப பிரயாசப்பட்டு என்ன செஞ்சுருக்கிறீங்க, அந்த ஆர்ட்டு, கிராஃப்ட்டு, கலரிங் எல்லாம் நல்லா பண்ணியிருக்கிறீங்க. இதுக்கெல்லாம் ஏசப்பா என்ன செய்வார், இன்னும் நல்ல ஞானத்தை தருவார். நாம் ஜெபிப்போமா? கிருபையும் இரக்கமும் பரிசுத்தம் நீதி நிறைந்த எங்கள் பரலோகத்தின் நல்ல தகப்பனே, இந்த ஷாரோன் குட்டீஸ்க்காக உடைய சமூகத்தில் நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு செல்ல பிள்ளைகளையும் உம்முடைய கிருபை உள்ள கரத்தினாலே அவர்களை நீங்கள் தாங்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன்ப்பா. தேவையான ஞானத்தையும் அறிவையும் புத்தியையும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தாரும். விசேஷமாக இந்த ஷாரோன் குட்டீஸ் அனைவரும் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய், உண்மையை பேசுகிற பிள்ளைகளாய், அன்புள்ள பிள்ளைகளாய், ஒருவரை ஒருவர் நேசிக்கிற பிள்ளைகளாய், தேவனிடத்தில் அன்பு கூறுகிற பிள்ளைகளாய் இருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் உதவி செய்ய வேண்டும் என்று உடைய சமூகத்தில் ஜெபிக்கிறேன்ப்பா. இந்த சின்ன வயசுலேயே பிள்ளைகள் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று உடைய சமூகத்தில் கேட்டு ஜெபிக்க ஒரு நல்ல அனுபவத்தை நீர் அவர்களுக்கு தந்தருளும்படியாக ஜெபிக்கிறேன். சாமுவேல் எப்படி உமது சமூகத்தில் ஜெபம் பண்ணினானோ அதே போல் எல்லா செல்ல பிள்ளைகளும் ஊக்கமாக நல்ல வாஞ்சியாய் ஜெபிக்க நீர் அவர்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று உம்முடைய கரத்திலே நான் தாழ்த்துகிறேன் ஐயா. இன்னும் வரும் நாட்களில் கூட எல்லா விதத்திலையும் எங்களுடைய பிள்ளைகள் சிறந்து விளங்கும்படி உம்முடைய தயவுள்ள கரம் எங்களுடைய பிள்ளைகள் மேல் இருப்பதாக என்று நான் ஜெபிக்கிறேன். வீட்டிலே தாய் தகப்பனிடத்தில் அன்புள்ளவர்களாய், சகோதரனிடத்தில் சகோதரனிடத்தில் அன்புள்ளவர்களாய், மிகுந்த பாசமும் பரிவுமாய் பிள்ளைகள் இருக்க உதவி செய்யும். ஒருவருக்கொருவர் சண்டையிட்டு கொள்ளாதபடி நம்முடைய வார்த்தையை சண்டே ஸ்கூலில் கேட்டு, கதையில் வருகிற நல்ல காரியங்களை பிள்ளைகள் கேட்டு
தங்களுடைய வாழ்க்கையில அனுபவமாக்கி கொள்ள ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் உதவி செய்ய வேண்டும் என்று உடைய கரத்திலே தாழ்த்துகிறேன். தொடர்ந்து கிருபையாய் பிள்ளைகளை பலப்படுத்தும், நிறைவான ஆசீர்வாதங்களை பிள்ளைகளுக்கு தந்து நடத்த வேண்டும் என்று உடைய கரத்திலே கொடுக்கிறேன்ப்பா. அது மாத்திரமல்ல, ஆன்லைன் மூலமாய் ஸ்கூல் நடக்கிறதை அறிகிறேன், டியூஷன் நடக்கிறதை அறிகிறேன். பிள்ளைகள் மனதில் எந்த மன அழுத்தமும் சோர்வும் அவர்களுக்கு உண்டாகாதபடி, அவர்களுக்கு நல்ல ஒரு எனர்ஜி கிடைக்கும்படி, அவர்களுக்கு தேவையான பலன் அவர்களுக்கு உண்டாகும்படி நம்முடைய சமூகத்திலே நான் ஜெபிக்கிறேன். அதை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் கிருபையாய் கட்டளையிடும். அந்தந்த நேரத்தில் பிள்ளைகளை பலப்படுத்தி தைரியப்படுத்துங்க. நிறைவான ஆசீர்வாதத்துக்குள்ள நன்மைக்குள்ள பிள்ளைகள் இருக்கும்படி, பாதுகாவலுக்குள்ள இருக்கும்படி நீர் உதவி செய்ய வேண்டும் என்று உடைய கரத்தில் இப்போ கொடுக்கிறேன். தொடர்ந்து இந்த சண்டே ஸ்கூலினுடைய ப்ரோக்ராமில் ஆரம்பம் முதல் முடிவு வரையிலும் இருக்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் தேவன் தாமே துணைந்து நடத்துவீராக. இதற்கு பிரயாசப்பட்டு பாடல்களை பாடி வசனங்களை சொல்லி அனுப்புகிற பிள்ளைகளையும் நீர் உற்சாகப்படுத்தும். அதை எடிட் பண்ணி அதற்கு ஏற்ற, பார்ப்பதற்கு ஏற்ற பிரகாரமாக அதை தயார் செய்கிற மகனையும் நீர் ஆசீர்வதியும். அதனுடைய உழைப்பு வீணாய் போகாதபடி இன்னும் அது திறம்படத்தக்கதாக தேவனுடைய நாமத்திற்கென்றே அர்ப்பணிப்போடு செயல்பட கர்த்தர் தம்முடைய மகனுக்கும் விசேஷத்த ஞானத்தையும் அறிவை நீர் கொடுத்தருளும்படியாய் ஜெபிக்கிறேன். இதில் கலந்து கொள்ளுகிற ஒவ்வொருவரையும் நீர் கிருபையாய் பாதுகாத்து கொள்ளுங்க. இன்னும் வர வர இது நாளுக்கு நாள் மெருகேற்றப்பட்டு அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற இன்னும் நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று உடைய கரத்திலே தாழ்த்துகிறேன். தொடர்ந்து பலப்படுத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் இனிதான நாமத்தில் ஜெபங்கேலும் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். குட்டீஸ், இயேசப்பா உங்களோடு இருக்கிறாரு. நிச்சயமா உங்களை ஆசீர்வதிப்பார். குட்டீஸ் எல்லாம் ரெடியா இருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்த திருமணத்திற்கு யாரெல்லாம் அழைக்கப்பட்டிருந்தார்கள்? இந்த திருமணத்திற்கு யாரெல்லாம் அழைக்கப்பட்டிருந்தார்கள்? Who are all invited in this wedding? Who are all invited in this wedding? செகண்ட் கொஸ்டின், எந்த ஊரில் திருமணம் நடந்தது? எந்த ஊரில் திருமணம் நடந்தது? In which town the wedding took place? In which town the wedding took place? தேர்ட் கொஸ்டின், திருமணத்தில் என்ன குறைவுபட்டது? யார் அதை கவனித்தார்கள்? திருமணத்தில் என்ன குறைவுபட்டது? யார் அதை கவனித்தார்கள்? What was lacking in the wedding? Who observed that? What was lacking in the wedding? Who observed that? Fourth question, இயேசு மரியாளிடம் என்ன சொன்னார்? இயேசு மரியாளிடம் என்ன சொன்னார்? What did Jesus say to Mary? What did Jesus say to Mary? Fifth question, ஜாடிகளில் யார் தண்ணீர் நிரப்பினார்கள்? எத்தனை ஜாடிகளில் நிரப்பினார்கள்? ஃபிஃப்த் கொஸ்டின், ஜாடிகளில் யார் தண்ணீர் நிரப்பினார்கள்? எத்தனை ஜாடிகளில் நிரப்பினார்கள்? Who filled the water jar? How many jars they filled? Who filled the water jar? How many jars they filled? Sixth question, இயேசுவின் மேல் யார் விசுவாசம் வைத்தார்கள்? இயேசுவின் மேல் யார் விசுவாசம் வைத்தார்கள்? Who believed the Jesus? Who believed the Jesus? Seventh question, இந்த கதையில் நீங்கள் கற்றுக்கொண்ட பாடம் என்ன? இந்த கதையில் நீங்கள் கற்றுக்கொண்ட பாடம் என்ன? What do you learn from this story? What do you learn from this story? ஓகே குட்டீஸ், நீங்கள் 5 minutesல ஆன்சர் எழுதி எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ எடுத்து அனுப்ப போகிறீங்க. ஓகேவா?